கடலும் ஆறும் ஒன்னா சேர்ந்த இடம் பாருங்க. அதனாலதான் இங்க உங்களுக்கு வந்து பீச்சுக்குள்ளதான அமைப்பு மாதிரி இல்லாம கடலும் ஆறும் ஒன்னா சேர்ந்து இந்த போட்ஸ் இந்த மீன்ல ஏதோ தாய்லாந்து சைனா அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்த மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. அவ்வளவு சூப்பராகவே இருக்கு. அங்க டங்கு டங்குன்னு அடிச்ச மாதிரி இங்க ஜிங்கு ஜிங்குன்னு அடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, வெறும் நின்று போட்டோ மட்டும் எடுத்துக்கலாமா. இதுதான் ஃபவுண்டன். ஆமா, ஃபவுண்டன் உங்களுக்கு காமிக்க பாருங்க. எல்லாருக்குமே தான் தெரியுமே ஃபவுண்டன் ஆனதுன்னு. ஸோ ஒரு சின்ன செட்டப். வணக்கம் மக்களே, நான் தான் உங்க டோனி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரடக்ஷனே பார்த்தீங்களா, நம்ம ஒரு போட்டில் இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாகவே இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் எல்லாமே உங்கள்கிட்ட ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணி காமிக்கேன், சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எங்கே போகிறோம்னா குளோபல் பகோடான்னு ஒரு பகோடா இருக்குது. அது வந்து அந்த குளோபல் பகோடா எதுக்குன்னா அது வந்து ஒரு பெரிய மெடிடேஷன் சென்டர்னு கூட சொல்லலாம், ஒரு மெடிடேஷன் ஹால் மாதிரி. ஸோ அந்த ஹாலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஹால்குள்ளது அமைப்பு பார்த்தீங்கனாலே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம்னா காந்தொலியிலேருந்து ரிக்ஷாவில் தான் வந்தேன். ரிக்ஷாக்குள்ள ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா 60 ரூபா கிட்டே ஆச்சு. ஸோ ரிக்ஷாலேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த போட் பிடிச்சி இந்த போட்டுக்குள்ள ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போகுதுக்கு வரதுக்கு சேத்தே நம்மள்கிட்ட 100 ரூபாக்குள்ளது டிக்கெட். அதாவது போகுதுக்கு வரதுக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டு 100 ரூபாவா எடுத்துக்கிட்டாங்க. 100 ரூபாவா எடுத்துட்டு அப்படியே நம்ம இந்த போட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா நேராக நம்ம போக போகிற இடத்துக்கே நம்மளை கூப்பிட்டு வந்துருந்தாங்க. ஸோ நம்ம போக போகிற இடம் வந்து ரொம்பவே பக்கத்தில் இங்கேருந்து ஆனால் தெரியுது. ஆனால் நம்ம இந்த போட் பயணம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 நிமிஷம் கிட்ட வர ஆகும்னு நினைக்கிறேன். நான் இங்கேருந்து என் கண்ணுக்கு முன்னாடியே தான் நம்ம போக போகிற இடம் தெரியுது. இருந்தாலுமே நான் உங்களுக்கு காமிக்கேன், நல்லாவே பாருங்கள். ஸோ இதான் மக்களே நம்ம போக போகிற இடம், இந்த பகோடா. இது பேர் தான் குளோபல் பகோடா. ஸோ இந்த மெடிடேஷன் ஹாலுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ பார்த்துருப்பீங்க, இந்த மெடிடேஷன் ஹாலுக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே போய் உங்களுக்கு அது எப்படி இருக்குது, அது ரொம்பவே அற்புதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம வீடியோ கேப்சர் பண்ணோம் அதில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட நல்லாவே கவர் பண்ணுறேன், சரியா? ஸோ வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த போட்குள்ள சீன்ஸுமே நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் காமிக்க, நம்ம ட்ராவல் பண்ணுற சீன்ஸுமே காமிக்க பாருங்கள். இந்த இடத்த பத்தி நம்ம வந்து சொல்லணும்னா சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் மக்களே. இது வந்து கடலும் ஆறும் ஒன்னா சேர்ந்த இடம் பாருங்க. அதனாலதான் இங்க உங்களுக்கு வந்து பீச்சுக்குள்ளதான அமைப்பு மாதிரி இல்லாம கடலும் ஆறும் ஒன்னா சேர்ந்து இந்த போட்ஸ், இந்த மீனவர்கள் போட்ஸ் தான் இருக்கு பாருங்க. இது வந்து கடலும் ஆறும் சேர்ந்த இடத்துல இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த இடம் எப்படி இருக்கு. ஆனா இந்த இடத்துல போகுதுன்னு ஒரு புது அனுபவம் தான் நம்மளுக்கு. நானே தடவை தான் இந்த இடத்துக்கு வரேன். சின்ன வயசுல வந்திருந்தாலுமே இப்போ நம்ம விளாக் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனாலதான் இதையும் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம பகோடா வந்து ரொம்பவே பக்கத்துல இருக்கு பாருங்க. பின்னாடி தெரியுது பாத்தீங்களா ஒரு கோபுரம் மாதிரி. அந்த கோபுரம் தான் அப்படியே நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி காமிக்கேன். வேற வெயிலும் பாத்தீங்கன்னா சரியான வெயில் மக்களே. ஒரு கண்ணு இந்த வெயில் பட்டாலே எப்பவும் ஒரு கண்ணு மூடிக்கிடுது தன்னாப்புல, எதுக்குன்னு தான் தெரியல. ஸோ ஆட்கள் கூட்டமும் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். நான் கூட இந்த இடத்துக்குலாம் யாரும் அவ்வளோ வரப்போறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா இங்கேயும் கூட்டம் சரியான கூட்டமாக தான் இருக்கு. ஸோ நம்ம போகிற இடமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூட்டமாகவே தான் இருக்கு. ஆனால் எவ்வளோதான் கூட்டம் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த இது நர்வஸ்னஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, பார்த்தோன்னே எல்லாரையும் பார்த்தோன்னே நர்வஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக ஒன்றுமே தெரியல. காற்று வர ரொம்ப பலமாக அடிக்க, நான் பேசுறது கூட உங்களுக்கு எவ்வளோ நல்ல சத்தமாக கேட்கணும்னு கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு என் சவுண்டை வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கேன், சரியா உங்களுக்கு? ஸோ அமைப்பும் ரொம்ப பக்கத்தில் சீனரிஸ்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது. பாருங்கள், நீங்களும் பாருங்கள். இப்போ மக்களே நம்ம ஜெட்டி வந்துட்டு பாருங்கள், இங்கே தான் நம்ம இறங்க போகிறோம். இன்னும் கூடிய சீக்கிரமாகவே இங்கே இறங்கி இங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ தயாராக இருங்க வீடியோவை பார்க்கறதுக்கு. நான் கீழே இறங்கிருந்தேன் மக்களே. கீழே இறங்குறதுக்கு இன்னும் சில நொடிகள் தான் இருக்கு. அதாவது ஒரு 30 செகண்ட் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா நம்ம அவ்வளோ கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே தண்ணி பக்கத்தில் பாருங்க எப்படி மரம் செடியா இருக்கு. அதுக்குள்ள ஒரு சின்ன போட்டும் ஒளிஞ்சு போயிருக்கு. சரி மக்களே, இறங்குறதுக்கான இடம் ரொம்ப பக்கத்துல வந்துட்டு நான் இறங்கிக்கிட்டேன். இறங்குறதுக்குள்ள இங்க கூட்டம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து இங்க திருப்பி போகிறதுக்கு இன்னொரு லைன். சரி நான் இறங்கிக்கிட்டேன்.
ஸோ மக்களே நம்ம பின்னாடி நிற்கி பார்த்தீங்களா, இந்த போட்டில் தான் நம்ம இவ்வளோ நேரம் வந்துக்கிட்டே இருந்தோம். வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் 20 நிமிஷம் நான் ரொம்பவே சொல்லிட்டேன். 15 நிமிஷத்துக்கு உள்ளே வந்த மாதிரி தான் இருந்துச்சு. வந்து இறங்கிட்டேன். அதுவும் இந்த கடலும் ஆறும் சேர்ந்த இடத்துக்கு பக்கத்தில் தான். ஸோ இந்த வாட்டர் கிங்டம் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, வாட்டர் பார்க், அதுக்குள்ளது வலியுமே இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, இங்கே லைனில் எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே நேராக போனோம்னா இந்த வாட்டர் கிங்டம் வருது பாருங்கள். நான் முடிஞ்ச அளவு உங்கள்கிட்ட பக்கத்துலேயே காமிக்கேன் வாட்டர் கிங்டமாக. ஸோ ஆமாம், ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ வாட்டர் கிங்டமே நம்ம ஒரு நாள் போவோம். வாட்டர் கிங்டமுக்கு பார்த்தீங்கன்னா தனி டிக்கெட்லாம் எடுக்கணும். தனி டிக்கெட் எடுத்து அதுக்குள்ள தனி ஃபேர்லாம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ரொம்ப இந்த மார்ச் மாதம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் எக்ஸாம்லாம் இருக்கும். அதனால தான் இப்போ கூட்டமும் எதுவும் இல்லாமல் அவ்வளோ இருக்குது. ஆனால் நம்ம ஏப்ரல் மேக்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே சரியான கூட்டமாக இருக்கும். ஸோ வாட்டர் கிங்டம் எஸ்எல் வேர்ல்டு ரெண்டுமே, இந்த 2 வாட்டர் பார்க் ப்ளஸ் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் ரெண்டுமே ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நம்மளுக்கு போக வேண்டிய இடம் வந்து அங்கே. நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வரோம். இங்கே பாருங்கள், இதான் இந்த எஸ்எல் வேர்ல்டு வாட்டர் கிங்டம்க்கு என்ட்ரன்ஸ். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு நல்லா தெரியுதா, எஸ்எல் வேர்ல்டு ப்ளஸ் வாட்டர் கிங்டம். ஸோ ஒரு நாள் மக்களே இதுக்குள்ளேயும் போய் நம்ம வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு போடலாம், சரியா? ஸோ இப்போ நம்ம அந்த போட்குள்ளது செக்கிங்லாம் நடக்கு பாருங்கள். இங்கேருந்து நான் உங்களுக்கு காமிக்கேன் செக்கிங் எப்படி நடக்குன்னு. ஸோ நம்மளுக்குமே இப்படி தான் செக்கிங் நடக்கும். அந்த பார்த்தீங்களா, அந்த மேடம் வந்து ஒருத்தங்களுக்குள்ள தான் டிக்கெட்டாக பார்க்காங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த குளோபல் பகோடா அதுக்குள்ளே நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் இப்போ கிடைக்கும். ஏன்னா அதுக்குள்ளே என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஸோ இந்த பின்னாடி பார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாட்டர் கிங்டம் எஸ்எல் வேர்ல்டு, இதுக்குள்ளே நம்மளுக்கு போனோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 1000 ரூபாலேருந்து 2000 ரூபாக்குள்ளே டிக்கெட் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம போகிறோம் பார்த்தீங்களா அந்த குளோபல் பகோடா, அதுக்குள்ள ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். எப்படி ஃப்ரீன்னு சொல்லிட்டோம்னா, இதுக்கு நம்ம போகிறதுக்கு தனியாக டிக்கெட் வாங்கணும், அதுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஃப்ரீ. வெறும் நம்ம இந்த போட்குள்ளது டிக்கெட் ஃபேர் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபேர் தான் 100 ரூபா. அதுவும் போகிறதுக்கு வேறு வரதுக்கு சார்ஜ் எடுக்காங்க, அது மட்டும்தான். அதை தவிர அதுக்குள்ளே போய் சுற்றி பார்க்குறதுலாம் ஃபுல்லுமே ஃப்ரீ. சரி, நம்மளுமே செக்கிங்லாம் பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட்டெல்லாம் காமிச்சிட்டு உள்ளே போயிடுவோம், சரியா? உள்ளே போய்ட்டு உங்கள்கிட்ட திருப்பி நான் கண்டினியூ பண்ணேன். சரி மக்களே, டிக்கெட்டை வந்து நம்ம கையில் கிழிச்சு கொடுத்துட்டாங்க. அதாவது வந்தோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே டிக்கெட்டை வச்சுட்டு கீழே ஒரு டிக்கெட் இருந்துச்சு, அதை கிழிச்சு கையில் கொடுத்துட்டாங்க. அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா, பத்திரமா வைங்க, திருப்பி போகும்போது இது இருந்தால் தான் உங்களை நாங்கள் போட்டில் ஏற விடுவோம். அதாவது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிளியராக சொல்லிக்கிட்டு தாங்க. நம்ம பாட்டுக்கு தொலைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம வேறு டிக்கெட் தான் எடுக்க வேண்டியது வரும். ஸோ உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டில் நம்ம வந்திருக்கோமான்னு செக்கிங் பண்ணிட்டு தான் அனுப்புதாங்க. அப்படியே உங்கள்கிட்ட காமிச்சோம் பார்த்தீங்களா. ஸோ உள்ளே வந்து கிட்டத்தட்ட 1 நிமிஷம் வழி மாதிரி தெரியுது. பின்னாடி பாருங்கள் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த 1 நிமிஷம் நடந்துட்டோம்னாலே, 1 நிமிஷம் கூட இல்லை, லைட்டாக அப்படி மேலே ஏறத மாதிரி தான் இருக்குது. இறந்துட்டோம்னா வந்துட்டோம்னா அந்த பகோடா ரீச் ஆகிட்டோம். ஸோ ரொம்ப என் பின்னாடியே வந்து நல்லா தெரியுது, இந்த மரம் செடி கொடிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால அவ்வளோ தெரிய மாட்டேங்க. ஆனால் இங்கேருந்தே கொஞ்சம் அட்டகாசமாக தான் தெரியுது, சின்ன சின்ன கேப்பில் இருந்தலாம். சரி மக்களே, அங்கே போய்க்கலாம் நம்ம. ஸோ வாட்டர் கிங்டம் எஸ்எல் வேர்ல்டு வந்து போனோம்னா மக்களே, நம்மளுக்கு வந்து கோப்ரோ வேணும். கோப்ரோ எதுக்கு வேணும்னா, தண்ணிக்குள்ளெல்லாம் போய் வீடியோ எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரமே கோப்ரோ மட்டும் நம்ம வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக அங்கே போய் ஒரு வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணோம். சரி மக்களே, நான் உள்ளே போய்க்கிடுதேன். மக்களே இங்கே பாருங்க, இதுதான் அந்த குளோபல் பகோடா. ஸோ எப்படி இருக்கு மக்களே, ஏதோ தாய்லாந்து சைனா அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்த மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. அவ்வளோ சூப்பராகவே இருக்கு. வேறு அதே மாதிரி ஒரு விஷயம் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லுதான் பாருங்க, ரொம்ப சூப்பராக தானே இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லுன்னு சொன்னோம்ல, அது என்னதுன்னா, நம்ம போட் வழியாக வந்தோம் பார்த்தீங்களா, என் பின்னாடி பாருங்க ஒரு பஸ் போகுது. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரலாம், போட்டில் தானே வந்த பிறகு எப்படி இந்த பஸ்லாம்? ஸோ நம்ம ட்ரெயின்லேருந்து இங்கே நம்ம இந்த இடத்துக்கு வரலாம். ட்ரெயின்லேருந்து வரணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா காந்திவலி. ஸோ இங்கே நம்மளுக்கு ரீச் ஆகுதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் ரிக்ஷாலேருந்து வந்தோம்னா. ஸோ இதே நம்ம ட்ரெயின் பிடிச்சி போர்வலி போய் அப்படியே ஒரு 2-3 ஸ்டேஷன்லாம் விட்டு வந்தோம்னா பஸ் கனெக்ட் ஆகுது. ஸோ நம்ம கடல் வேற 6 பக்கத்தில் இருக்கிற ரூட் வந்து நம்ம வீட்டு பக்கம். ஸோ அதனால தான் நான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணேன். ஸோ இதே நம்ம பஸ்லேருந்து வந்தோம்னா நம்மளுக்கு பைந்தர்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அதுக்கப்புறமா நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு ரிக்ஷா, அதுக்கு ஒரு 230 ரூபா அவ்வளோ கிட்ட சார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு பஸ், இந்த பஸ் பார்த்தீங்களா அதே மாதிரி பஸ்ஸு. ஸோ அதனால தான் சரி நம்மளுக்கு சீப்பாகவும் இருக்கணும், ப்ளஸ் கொஞ்சம் பார்க்குறது மக்களுக்கும் கொஞ்சம் நல்ல
புதுசாக அப்படி கப்பல் போட்டு தண்ணி அப்படி காமிக்குன்னு சொல்லி நான் இந்த இடத்த சூஸ் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கேட்லேருந்து இதுக்குள்ளே போயிடலாம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு படி இருக்குது. ஸோ அப்போ நம்ம அந்த அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தோம்ல, எங்கேருந்து நம்ம வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு பெரிய கோபுரம் மாதிரி. ஸோ முன்னாடி அந்த கோபுரம் எப்படி தெரியுதுன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்போலேருந்து நம்ம பார்த்துட்டு இருந்த கோபுரம். நான் உள்ளே வந்துட்டேன். ஸோ உள்ளே ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிக்கிடுதேன். அதுக்கப்புறம் இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா இப்படி தெரியுது. ஸோ ஃபுல்லாகவே கவர் ஆகல, நம்ம அங்கே மேலே போய் கவர் பண்ணிக்கலாம். உள்ளே போய்க்கலாம். நம்ம முதல் இங்கேருந்து தான் மேலே ஃபுல்லாகவே வந்தோம். இங்கேருந்து இந்த படியில் மேலே வந்ததுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா செக்கிங் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் பேக்லாம் எதுவும் கொண்டு வந்தீங்கன்னா அந்த செக்கிங்கை இங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ என் பின்னாடி இப்போ கோபுரம் நல்லாவே தெரியுதா? ஸோ இதுதான் நம்மளுக்கு அப்போ அந்த கடல் வேறு ஆறுக்குள்ளது சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்து இதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே தங்கம்லாம் கிடையாது. இது வந்து தங்கத்துக்குள்ளே பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. ப்ளஸ் இது வந்து ஒரு பெரிய மெடிடேஷன் ஹால். ஸோ இந்த மெடிடேஷன் ஹாலுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 8,000 பேருக்கு மேலே வந்து மெடிடேஷன் பண்ணிக்கலாம். வேறு அதே மாதிரி யாருமே உள்ள ஒரு சவுண்டுமே போட மாட்டாங்க. ரொம்பவே அமைதியாக இருக்கும். ஸோ நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு சவுண்டே இல்லாமல் உள்ளே எப்படிலாம் வீடியோ கேப்சர் பண்ணுறோன்னு அதுவுமே ப்ளஸ் அதுவுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. வேறு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹால் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் நடுவில் வந்து ஒரு பில்லர்ஸ் கூட கிடையாது. ஸோ வாங்க உள்ளே போய்க்கலாம். நம்ம ஒரு வழியாக செக்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டே பாருங்கள். கொஞ்சம் கூட அங்கே போயிட்டோம்னா வெயில பாருங்கள், லைட்டாக இப்படி வந்தால் கூட வெயில் சுளிர் அடிக்கு. ஸோ மார்ச் ஏப்ரல்லாம் இங்கே மும்பையில் வெயில அடிச்சுக்கிடவே முடியாது மக்களே. சரியான வெயிலாக தான் இருக்கும் தோணுது. ஸோ உள்ளே வந்தால் பாருங்கள், செக்கிங் சரியான செக்கிங். அதில் வேறு இந்த செக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் கூட அந்த அளவுக்கு செக்கிங் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லுமே பின்னாடி முன்னாடின்னு வச்சு அமுக்கி பார்க்க ஏதாச்சும் ஒன்று கிடைக்கா இல்லையான்னு. ஸோ நம்ம ஸ்டாண்டை வாங்கிக்கிட்டாங்க. ஸ்டாண்ட் வந்து அலௌட் இல்லைன்னு சொல்லி நம்ம ட்ரைபாட் ஸ்டாண்டை வெளியே வாங்கிட்டாங்க. ஸோ பாக்கி நம்ம மொபைலை மட்டும் உள்ளே எடுத்துக்கலாம். உள்ளே வந்தோடனே பின்னாடி பாருங்கள் ஒரு பெரிய மணி கூண்டு இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மணியை தான் எல்லாருமே டங்குன்னு அடிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் போய் அடிச்சு பார்ப்போமா அந்த மணியை? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்க அந்த மணியை வந்து எல்லாருமே எப்படி அடிக்காங்கன்னு மட்டும் பாருங்க. எல்லாருமே மணியை டங்குன்னு அடிக்காங்க. ஸோ நம்மளுமே ஒரு டங்குன்னு அடிச்சு பார்க்கலாம். ஒரு பெரிய பெல்லில் டங்குன்னு அடிச்சாச்சு. சரியான சத்தங்க அடிச்சானா. சரி, இப்போ அடுத்தது என்னதெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம் வாங்க. டங்குன்னு அடிச்சோமா, இங்கே பாருங்க, இங்கே பின்னாடி ஒன்று உருண்டையா இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ்ல இது 2 இருக்கு. ஒன்று அங்கே மணி மாதிரி இருக்கு, வேற இன்னொன்று வந்து இங்கே உருண்டையா இருக்கு பாருங்க. ஸோ நானும் என்ன நினச்சிட்டோம்னா அங்கே டங்குன்னு அடிச்சும் போது இங்கே ஜிங்குன்னு அடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் நின்று ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாமா. சரி, இது 2 தான் என்ட்ரன்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம மெயினாக உள்ள போய் என்ன இருக்கலாம்னு பார்க்கலாம். மேலே ஏறிக்கலாம். பார்க்க என்னமோ எங்கேயோ வெளிநாட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு பாருங்களேன். இங்கே பாருங்க, உள்ளவே பார்த்தா தான் உள்நாடா வெளிநாடா எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்த வரைக்குமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பேர் அமைதியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவாங்கன்னு தான் மெயினாகவே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. நான் உள்ளே போய் கிடுதப்போ. ஸோ மக்களே, ஒரு வழியாக படிலாம் ஏறி வந்துட்டோம். நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான பெரிய ஹால் மக்களே. சரியான பெருசுனா சரியான பெருசு. கிட்டத்தட்ட 8,000க்கு மேலே ஆட்கள் உள்ளே உட்காரலான்னா பாருங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் அடிச்சுட்டு வரனால கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கு. வேற இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப குழுதி வேர்டிங்ஸ்லாம் எழுதியிருக்கு. ஸோ அந்த வேர்டிங்ஸ்லாம் பாருங்கள் என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு. இங்கிலீஷ்லேயுமே இருக்குது, வேறு ஹிந்திலையுமே இருக்குது. நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த வேர்டிங்ஸ். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாகவே பார்க்கலாம் என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு. 1 2 3. ஸோ இப்படி நிறைய வேர்டிங்ஸாக இருக்குது. வேர்டிங்ஸ்லாம் பார்த்தீங்களா? இந்த வேர்டிங்ஸ்லாம் என்ன உங்களுக்கு மென்ஷன் பண்ணுதுன்னா அமைதியை பற்றி தான் சொல்லி கொடுக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட அமைதியாக எப்படி இருக்கணும், மைண்டை எப்படியா அமைதியாக வைக்கணும், அந்த மாதிரி எழுத்துக்கள் தான் எழுதிருக்கு. ஸோ வெளிநாட்டுக்காரங்களுமே இந்த இடத்துல ரொம்பவே அது இருக்காங்க, வராங்க, விசிட் பண்ணிக்கலாம்.
நம்ம இந்தியாவில் இருந்துக்கிட்டு இப்படி இடம்லாம் பார்க்க மாட்டோம். ஆனால் பார்த்தீங்களா வெளிநாட்டுக்காரங்க வெளியே இருந்து இங்கே வந்து இப்படி இடம்லாம் பார்க்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறது நீங்களுமே ஒரு 100 ரூபா தான் மக்களே. போட்டில் வந்த மாதிரியும் இருக்குது, இப்படி இடத்த பார்த்த மாதிரியும் இருக்குது, ப்ளஸ் ஒரு பீஸ்ஃபுல்லான மெடிடேஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாங்க, எந்திரிங்க, பெட் அவுட் எந்திரிச்சு இப்படி வெளியெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஆடிட்டோரியம் சூப்பராகவே இருக்குது மக்களே. நான் உள்ளே போய்கிட்டு தான், உள்ளே வந்து கேமரா எடுக்க முடியுமா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணி காமிங்க. ஸோ ஹால் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி இது மாதிரி, குட்டிலாம் சொல்ல முடியாது, பெருசாக தான் இருக்குது பாருங்கள் பின்னாடி. ஸோ அது என்னதுன்னு தெரில, அங்கேயுமே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு கடைசியாக அந்த ஹால்குள்ளே போய்ட்டு நம்ம வந்துடலாம் வெளியே. ஸோ ஃபஸ்ட்டு அது என்னதுன்னு பார்க்கலாம். அங்கே போய் உங்கள்கிட்ட நான் சொல்லுதேன் அது என்னதுன்னு. பார்த்தது வந்து இதுதான். இங்கே என்னது எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாமா பட்டனா வப்பாசனா சென்டர். ஸோ தாமா பட்டனா வப்பாசனா சென்டர்னு எழுதியிருக்கு. ஸோ அது என்ன சென்டர்னு சரியாக தெரியல, இருந்தாலும் போய் பார்க்கலாம் அது என்னதுன்னு. ஆனால் அது மூடி இருக்குது மக்களே. ஸோ உள்ளே போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், க்ளோஸ்டில் தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த ஹால்குள்ளே போயிடலாமா? வாங்க. மக்களே உள்ளே போயிட்டு வந்தோம். பின்னாடி தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த மெயின் பகோடா. இந்த பெரிய கோபுரம் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து சின்ன பகோடாவும். இந்த சின்ன கோபுரம் வந்து இருக்கிறது சின்ன பகோடா, இந்த பெரிய கோபுரம் வந்து இருக்கிறது பெரிய பகோடா. பகோடா. ஆமாம். ஸோ இந்த பகோடாக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பெரிய மெடிடேஷன் ஹால்னா 8000ன்னு சொன்னேன். ஸோ அங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே ஆட்கள் வந்து உட்காரலாமா. நீங்களே பார்த்துருப்பீங்க அது உள்ளே எப்படி எவ்வளோ பெரிய சர்க்கிளாக இருந்துச்சுன்னு. ஸோ அந்த சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்கணுமா. யாருமே ஒரு சவுண்டு கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சவுண்டு வரக்கூடாது. ப்ளஸ் 8000 10,000 ஆமாம் 10,000த்துக்குள்ள தானே மேலே வந்து ஆட்கள் வந்து அதுக்குள்ளே போய் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி அங்கேக்குள்ளே இந்த பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த டூமை, ஒரு பெரிய ஹால் மாதிரி. அது வந்து ஒரு பில்லர் கூட சப்போர்ட் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்துருப்பீங்க. உள்ளே வந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லை, வெளியே தான் அதுக்குள்ளே பில்லர்ஸ்லாம் இருக்குது தவிர உள்ளே அந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லர்ஸ் கூட இல்லையா. நான் அதான் அங்கேருந்து எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வெளியே வந்தேன். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அசோகா சக்கரம் இருக்குது பாருங்கள். இதுவுமே ஒரு சின்ன பார்க் மாதிரி இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எதுவுமே ஒரிஜினல் மானெலாம் கிடையாது, சும்மா எல்லாமே ஸ்டெச்சு பொம்மை தான். ஸோ மக்களே இந்த கார்டனையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அதே மாதிரி சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஃபவுண்டன் வேறு, ப்ளஸ் ஃபவுண்டன்னா கார்டன் தான் இருக்குது. கார்டன் பக்கத்துலேயே சின்ன சின்ன ஃபவுண்டன் இருக்குது, நம்ம அதையுமே போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் மக்களே நான் அப்போ சொன்ன ஃபவுண்டன். ஸோ இந்த ஃபவுண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாகவே ஒரு பார்க்குள்ளே தானே செட்டப் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ஃபவுண்டன். ஆமாம், ஃபவுண்டன் உங்களுக்கு காமிக்க பாருங்கள். எல்லாருக்குமே தான் தெரியுமே ஃபவுண்டன் என்னதுன்னு. ஸோ ஒரு சின்ன செட்டப், அதாவது பிள்ளைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு பார்க்கு, அதாவது ஊஞ்சல், இது என்ன சொல்லுவாங்க சரக்கா, ஆமாம் சறுக்கு, ப்ளஸ் இந்த ஊஞ்சல், அது மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு எல்லா செட்டப்புமே இருக்குது. அது பக்கத்துலேயே இந்த பகோடாவும் இருக்குது. ஸோ சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பகோடாவை நீங்கள் எல்லாம் உள்ளே போய்க்கோங்க, சின்ன குழந்தைங்கள இங்கே விளையாட விட்டுருங்க. நம்ம இப்போ வந்து மெயின் பகோடா பார்த்துட்டோம் பார்த்தீங்களா. இப்போ சின்ன பகோடாவுமே பார்த்துக்கலாம், சின்ன பகோடாவில் என்ன இருக்குன்னு. வாங்க, இதுதான் சின்ன பகோடா. அப்போ உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் இந்த சின்ன பகோடாக்குள்ளேயும் ஒரு என்ட்ரியை போட்டு வந்துடுவோமா. பெரிய சின்ன பகோடாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் நடக்கு. நான் தான் ஸ்லோவாக பேசுகிறேன், நான் உங்களுக்கு வந்து மெதுவாகவே காமிக்கேன் சரியா. ஸோ மக்களே இந்த பகோடாவை நீங்கள் எல்லாருமே நல்லாவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு நீங்களுமே என் கூட சேர்ந்து உள்ளே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புதேன். ஸோ பார்த்துருப்பீங்க ஒரு குட்டி வெளிநாட்டு டூர், அதாவது தாய்லாந்து, பேங்காக், அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருந்துச்சு. வேறு இந்த இடத்த பற்றி சொல்ல போனோம்னா அப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் 10,000த்துக்கு மேலே மக்கள் வந்து மெடிடேஷன் பண்ணலாம். அதே மாதிரி அந்த டூம்குள்ளது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பில்லர் இல்லாமல் இருக்குது, அது ஒன்று கேள்விப்பட்டோம். வேறு அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு அசோகா சக்கரம் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த அசோகா சக்கரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள சொல்றவங்க என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு மேலே வந்து புத்தருக்குள்ள அஸ்தி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த அசோகா சக்கரம்னு நான் உங்களுக்கு காமிக்கேன். ஸோ அதுக்கு மேலே வந்து புத்தருக்குள்ள அஸ்தி வச்சுருக்காங்கன்னு அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த இடத்த பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு.
வேறு இது வந்து மெடிடேஷனுக்குள்ளது வந்து ஒரு ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நம்மளுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சது. இந்த விளாக் எடுக்கிறதுனால தான் நம்மளுக்கு இப்படி இடம்லாம் பார்க்கறதுக்கே கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு நம்மளுமே நம்ம போட்டுக்கு இடம் பிடிச்சி கிளம்ப வேண்டியதான் மக்களே. அவங்கள்ட்ட போட்டில் போய் கண்டினியூ பண்ணேன். வேறு அதே மாதிரி அடுத்த நம்ம வீடியோஸ்லாம் என்னதெல்லாம் வரும் அதுவுமே ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ வாங்க போட்டுக்கு நம்ம இப்போ போய்க்கலாம். சரியா மக்களே, நம்ம போட் வந்து இன்னும் வரல. ஸோ மக்களும் பார்க்கலாம் ரொம்பவே வெயிட்டிங்கில் இருக்காங்க. இவ்வளோ பேரும் போட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மக்களே, நானும் இங்கே ஆளாக வந்து நிற்கேன் டக்குன்னு இடம் பிடிக்கலான்னு. ஸோ இடம் கிடைச்சாலும் நடக்கும், கிடைக்காட்டி நடக்கும். ஏன்னா 10-15 நிமிஷத்துலேயே நம்ம போய் சேர்ந்துருந்தோம். அங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சிட்டோம்னாலே நம்ம வீட்டுக்கிட்டே போய் சேர்ந்துரும். ஸோ போட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். போட் வந்ததுக்கப்புறம் உள்ளே ஏறிக்கிட்டு சரியா. ஸோ அதே மாதிரி நீங்கள் டிக்கெட் வச்சுருந்தாலுமே டிக்கெட்டை வந்து நீங்கள் பத்திரமா இங்கே போகும்போது, ஏன்னா இங்கே நம்ம போட் பிடிக்க வரோம் பார்த்தீங்களா. ஸோ அங்கேயே திருப்பி கேட்காங்க, அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு தான் விடுதாங்க திருப்பி இங்கே நம்மளுக்கு ஏறதுக்கு. ஸோ அதனால டிக்கெட்டை வந்து பத்திரமா வைங்க. போட்டு வரட்டும். போட் வந்ததுக்கப்புறம் நானுமே உள்ளே போய்க்கிடுதேன். நம்ம கிளம்ப வேண்டிய போட் வந்துட்டு. ஸோ இந்த போட்டில் தான் நம்ம ஏறி போக போகிறோம். ஸோ ஆட்கள் பாருங்கள் வந்திருக்கிறது எவ்வளோ கூட்டமாக வந்திருக்கு. இப்போ கிளம்புறதுக்கு இங்கே லைனை மட்டும் பாருங்கள். ஸோ லைனை பார்த்தீங்களா, இவ்வளோ லைன். நம்ம கடைசியாக தான் போகணும். ஸோ இந்த லைன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஏறிக்கிடுவோம் போட்டில். ஸோ இந்த இடத்துக்கு ஆட்கள் வந்து போருமா தான் இருக்குது. இங்கே பாருங்கள் வருததை கூட்டத்தை பாருங்கள். அப்போ ஸோ இங்கே இருங்க போட் வந்து இறங்கணுன்னே இவ்வளோ ஆட்கள் வந்து இறங்கிட்டே இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருது. ஆட்கள் வந்துட்டும் போயிட்டுமா தான் இருக்குது. இப்போ நம்ம கிளம்புறதுக்கே லைன் சரியான லைன் தான் இருக்குது. இருந்தாலுமே நான் உங்கள்கிட்ட வந்து போட்டில் ஏறிக்கிட்டு தான் உள்ள. சரியா, இவங்க கூட இப்போ எல்லோரும் போனதுக்கப்புறம் கடைசியாக நம்மளும் போய் போட்டில் ஒரு இடத்த பிடிச்சி உங்கள்கிட்ட அடுத்த வீடியோக்குள்ள தான் நான் அப்டேட் என்னமோ அதையும் நான் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட அடுத்த என்ன மாதிரி வீடியோ வரணும் அதை நீங்களும் சொல்லணும். சரியா என்கிட்ட. ஸோ நான் ஏறிக்கிட்டு தான் ஏறி உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணேன். சரி மக்களே, நம்ம போட்டுமே கிளம்பிட்டு. ஸோ நம்மளுமே போட்டை கிளம்பிட்டாங்க. கிளம்ப போகிற இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. அதே மாதிரி மறக்க முடியாத ஒரு ட்ரிப்புன்னுமே நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எப்படியும் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நான் போய் சேர்ந்துருவேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து போட்டுக்குள்ளது கடைசி பகுதி, அதாவது இந்த ப்ரொப்பலர் சுற்றும் பார்த்தீங்களா. ஸோ ப்ரொப்பலர் வந்து என் கண்ணுக்கு முன்னாடி தான் சுற்றிட்டு இருக்கு. அதுவுமே உங்களுக்கு கவர் பண்ண பாருங்கள். ஸோ மக்கள் இந்த ப்ரொப்பலர் சுத்ததுனால தான் நம்ம போட்டுமே அப்படியே மூவ் ஆகுது. வெயில் வந்து பார்த்தீங்கன்னா சுளீர்னு படுது பாருங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வெயில்னு. சரி மக்களே, உங்கள்கிட்ட நான் அப்டேட் கொடுக்கேன். ஸோ இந்த குளோபல் பகோடா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. சரியா. ஸோ எனக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே அட்டகாசமாக ப்ரெசென்ட் பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்பவே நல்லா ப்ரெசென்ட் பண்ணேன் உங்களுக்கு இந்த வீடியோவை. ஸோ அதே மாதிரி இன்னொரு அப்டேட் என்னன்னா, இப்போ வரைக்கும் நம்ம மும்பையில் வந்து நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். 100%ல் ஒரு 0.1% நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாருமே நம்ம வீடியோஸ் பார்க்கலன்னா மறக்காமல் இதுக்கு ப்ரீவியஸ் போட்டிருக்கிற வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு கடல் பயணம் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்மளுக்கு வந்து போட்டில் வந்து மேலே போகிறதுக்கு பர்மிஷன் கிடச்சிச்சு. ஆனால் இந்த போட்டில் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். எல்லாருக்குமே கீழே தான், யாருக்குமே மேலே போகிறதுக்கு பர்மிஷன்லாம் இல்லை. ஸோ அதனால தான் நம்மளுக்கு மேலே போக முடியல. அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தா கூட நம்ம மேலே போயிருக்கலாம். ஸோ சான்ஸ் கிடைக்காததுனால தான் கீழே இருந்துட்டோம். ஸோ ஆமாம், இதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் ஒரு 0.1% நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்த வருது வீடியோஸ் வந்து மும்பைக்குள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதையுமே உங்கள்கிட்ட ஒரு வீடியோவாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணலான் இருக்கோம். சரியா. ஸோ மறக்காமல் அந்த வீடியோக்குமே உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்பவே தேவை. ஸோ அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் மக்களே, எவ்ரி சாட்டர்டேஸ் 8 o'clock நம்ம வீடியோ ஷார்ப்பாக வந்துடும். ஸோ இன்றைக்கி 8 o'clock இந்த வீடியோ, அடுத்த 8 o'clock வந்து தரமான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டோட நான் உங்களை சந்திப்பேன். சரியா. ஸோ அதே மாதிரி இந்த குளோபல் பகோடா போகிறதுக்கு முன்னாடி SL World வேறு வாட்டர் கிங்டம் இருந்துச்சு பார்த்தீங்களா. இங்கேயுமே நம்ம வந்து GoPro, அதாவது வாட்டர் ப்ரூஃப் கேமரா வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக அங்கே ஒரு நாள் போய் நம்ம வ்ளாக் பண்ணி அட்டகாசமாக அதையுமே ப்ரெசென்ட் பண்ணோம். சரி மக்களே, நானுமே இந்த வீடியோ என் பண்ணேன். நம்ம போட்டுமே நல்லா கிளம்பிட்டு. ஸோ குளோபல் பகோடா திருப்பி தெரியுது பாருங்கள் இங்கேருந்து. ஸோ பார்த்தீங்களா, பகோடா நல்லாவே தெரியுது நம்மளுக்கு. சரி மக்களே, லைஃப் இஸ் ஜஸ்ட் டு என்ஜாய். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வேற மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க சரியா. நானும் இந்த வீடியோவை எண்ட் பண்ணேன். டேக் கேர் மக்களே. வேற எங்க போனாலும் சேஃபா இருங்க, பத்திரமா இருங்க, பார்த்து பத்திரமா எங்கேயுமே சுத்துவாங்க சரியா. டேக் கேர், டாடா, பாய்.